இவங்களை அழிச்சே ஆகணும் அப்படின்னு கடவுள் அன்னைக்கு நினைச்சிருந்தாருன்னா ஆதாம் ஏவாளோட கதை என்ன ஆகிருக்கும்? ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. அதுக்கு பதிலா நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒன்றை செய்யறாரு. நாம இந்த கதையை பலமுறை வாசித்திருப்போம். ஆனா அதுல நம்ம கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்க அந்த விஷயத்தையும் அறிஞ்சுக்கிட்டு ஒரு புது விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ விட்டு போவீங்க. ஸோ வாங்க நேரத்தை வீணடிக்காம உண்மையை தெரிஞ்சுக்கலாம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி மனிதனை தன் ரூபத்தின்படியே ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஏனென்றால் தன்னுடைய அன்பை எல்லாம் மனிதர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர் உள்ளத்தில் இருந்தது. மனிதனை உருவாக்குகின்றார், அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். தான் படைத்த சிறப்பான உலகை அவன் ஆளுகைக்கு கொடுத்தார். அதாவது கடவுள் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் போது இது நன்றா இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுக்கு பார்த்து பார்த்து உருவாக்கின தன்னுடைய சிறப்பான படைப்பை மனிதனோட கைக்கு கொடுக்கிறாரு. மனிதன் அதை ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த மனிதனுக்கு அவன் தேவையானவற்றை எடுத்துக்கொள்ள தானே முடிவு எடுத்துக்கொள்ளும் அந்த திறனையும் அவனுக்கு கொடுக்கின்றார். ஒரு குழந்தையிடம் அல்லது ஒருவேளை ஒரு நண்பனிடம் எப்படி பேசி பழகுவோமோ, அவங்களுக்கு எப்படி நாம ஒரு பாசத்தை காட்டுவோமோ, அது மாதிரி ஆண்டவர் ஆதாம் ஏவாளிடம் பேசி அவர்கள் மீது அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார், அன்பை கொட்டுகின்றார் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பாசத்துக்கு மனிதன் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. ஆண்டவருடைய அன்பு சாதாரணமானது இல்லை. ஆண்டவர் மனிதனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனுக்கு இல்லாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவனால சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா மனிதர்கள் பாவம் செய்து தவறிட்டாங்க. இவர்கள் 2 பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்களை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நினைக்கல. அவர் மனிதனை காப்பாற்ற நினைக்கின்றார். அவன் மாட்டிக்கொண்ட அந்த சிறையிலிருந்து அவனை விடுதலையாக்க வேண்டும் என நினைக்கின்றார். அவர் அங்கு ஒரு வார்த்தை சாத்தானை பார்த்து சொல்லுகின்றார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீயின் வித்து என்பது இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனாக வருவதை ஆண்டவர் அங்கு முன்குறிக்கின்றார். அதாவது மனிதர்களை மீட்கப் போகின்றேன் என்பதை அங்கு முன்குறிக்கின்றார். நாம் இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் மனிதனுக்கு தண்டனை கொடுத்து விட்டார் என்ற நினைப்பு தான் வரும். நாம் அதை தான் அதிகமாக வாசித்திருப்போம், அதை தான் நம்ம அதிகமாக யோசித்திருப்போம். ஆனால் அந்த இடத்துல சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனை இது தெளிவாக காட்டுது ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்றது. ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு பலியாட்டை போல மனிதர்களுக்காக ரத்தம் சிந்துவதற்காக இந்த பூமியில அனுப்பப்படுறாரு. நம்ம ஆண்டவரோட அன்பை இங்க பார்க்கணும். மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்கள், இவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, மீட்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் சரி, இவங்களை மீட்டே ஆகணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணமா இருந்துச்சு. ஏன் எதுக்காக மனிதர்களை அந்த சமயமே அழிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நாம இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இல்லையே. நாம கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கதா நாம நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சந்தோஷத்தை நாம இன்னும் புரிஞ்சிக்கலையா என்ன? நாம எல்லாருமே புரிஞ்சிருப்போம் அந்த சந்தோஷத்தை. நமக்கு கிடைக்க போற புதிய வானம், புதிய உலகம், அந்த இடத்துல நாம பல சந்தோஷங்களை அனுபவிக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க கேள்விக்கு நான் விட சொல்கிறேன், எதுக்காக ஆண்டவர் மனிதனை அழிக்காமல் விட்டார்? அப்புறம் எதுக்காக மனிதனுக்கு தண்டனை கொடுத்தாருங்க? ஆண்டவர் அன்பானவர் தானே, எதுக்காக தண்டனையை கொடுத்தாரு? கண்டிப்பாக இதுக்கு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை தவறு ஒன்றை செஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க தான் தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படுது. இங்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தண்டனை கிடைக்கிறது. ஆனால் வாழ்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கின்றார். அங்கு அவர் அவர்களை அழிக்கவில்லை, தண்டனை கொடுக்கின்றார். நீங்கள் திருந்தி வாழணும் அப்படின்றது தான் அவர் நினைக்கிறாரே தவிர அவங்கள அழிக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவர் ஆதாம் ஏவாளை உருவாக்குனது இந்த பூமியில் அவங்க பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட, அவரோட அன்பை எல்லாம் மனிதர்களுக்கு மேலே காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட. அப்படின்றப்போ எப்படி தன்னோட அன்பையெல்லாம் காட்டணும்னு நினச்சா அந்த மனிதர்களே அவர் அழிப்பார். தன்னோட கையாலேயே உருவாக்குன அந்த மனிதர்களை எப்படி அவர் அழிப்பார்? இப்போ எப்படியும் இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு. இப்போ தண்டனைக்கு அப்புறம் இவங்க இனிமே இந்த மாதிரி கடவுள் சொன்னதை நம்ம மீறக்கூடாது. கடவுள் சொன்னதை மீறினா நாம தப்பு பண்றோம், நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ளேயும் வந்திருக்கும். அதனால திருந்தி வாழறதுக்கு அவங்க யோசனை பண்ணி இருப்பாங்க.
ஆண்டவரோட அன்பு இது தண்டனையில் கூட நமக்கு தெரியும். அதாவது நாம் திருந்தி வாழணும் அப்படின்னு நினச்சாரு, தண்டனையா நம்மளை அழிக்கலை, தண்டனையா நமக்கு வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு. ஒருவேளை தண்டனை அப்படின்றது நமக்கு கிடைக்கல அப்படின்னா இது தப்பு இல்லை, ஆண்டவர் சொன்னதை மீறி நாம் செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிருவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றதையும் கேட்க மாட்டோம், எதுவுமே நாம் கேட்க மாட்டோம். ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவர் தண்டனை கொடுக்காம விட்டுருந்தா நம்மளோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கும். எல்லாருமே தவறுகளை செஞ்சுட்டு இந்த பூமி மிகவும் மோசமானதாக மாறி இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல தண்டிச்சனால தான் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10 கட்டளைகளை கொடுத்து இதுக்கு மீறி செஞ்சா இது தவறு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்த அப்புறம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதை மீறி செஞ்சா தவறுன்னு நம்ம நிறைய விஷயங்களை படித்து வச்சுருக்கோம். அதனால நம்ம அதை மீறி செய்யக்கூடாது. மீறி செஞ்சோன்னா அது தவறு, மீறி செஞ்சோன்னா தண்டனை கிடைக்கும். ஆனால் திருந்தி வாழறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுதான் ஆண்டவரோட அன்பு. அவர் மனிதர்கள் மீது ஆதியில் காட்டிய அந்த அன்பு இன்னும் மாறவில்லை. இன்றும் நாம் பாவம் செய்தாலும் துரோகம் செய்தாலும் நம்மை அவர் அழிக்கவில்லை. சின்ன தண்டனைகளை கொடுத்து திருந்து என்று சொல்லுகின்றார். நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி, மகனே இது உனக்காக, மகளே இது உனக்காக என்று சொன்னார். நாம் பாவம் செய்து கொண்டு ஆண்டவரிடம் செல்லாமல் நம்மை மறைத்து கொண்டிருந்த நாட்கள் எத்தனையோ உண்டு. இயேசு நம்மளுடைய ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தியவர். பிதாவிடம் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஒரு நாள் அவனுக்கு கொடுத்துருங்க, அவன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி நமக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அந்த அன்பான தேவன், மாறாத அன்புள்ளம் கொண்ட ராஜா, அவர் கேட்பது ஒன்றுதான், மகனே மகளே எனக்காக மனம் திரும்ப மாட்டாயா?